சீதா பிராட்டியார் அவருக்கு அந்த சிரஞ்சீவி பட்டத்தினை கொடுத்திருப்பார். எப்போன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சுந்தரகாண்டம் அந்த பீரியட்ல தான் இவர் போய் சொல்றாரு இல்லையா, ராமபிரானுடைய தூதுவனாகவே நான் வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அசோக வனத்திலே அந்த சோகத்திற்குள்ளாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சீதா பிராட்டியாரிடம் சென்று ராமனினுடைய அடையாளமாக ஒரு அடையாள சின்னத்தை தந்து வணங்கி நிற்கும் பொழுது அந்த சீதா பிராட்டியார் அந்த கற்புக்கரசி மனம் நெகிழ்ந்து சொன்னாலாம், சிரஞ்சீவி பவா அப்படின்னு சொல்லிட்டு, நீ சிரஞ்சீவியாக இருப்பாய்ன்னு சொல்லிட்டு. அதிலேயே ஆஞ்சநேய சுவாமி சிரஞ்சீவி பட்டத்தினை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிற மாதிரி கதையானது சொல்லப்படுகிறது. எப்படி பார்த்தாலும் அந்த ராமநாமத்தினுடைய மகத்துவம் அத்தனை அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இது ஈஸியா புரியுற மாதிரி சொன்னா, அந்த பெயரை தாங்கிய அந்த ராமனே மோட்ச பிராப்திக்கு போயிட்டார், அவரே இறந்துட்டாருங்கிற மாதிரி தான் கதை முடிகிறது. சரை நதியில் இறங்கி அவருடைய தன்னுடைய அவதார நோக்கம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவர் தன்னுடைய உயிரை துறக்கிறார். ராமனே மறைந்து போனாலும் அந்த நாமத்தை மட்டுமே தாங்கி நிற்கக்கூடிய ராம 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 ராமா என்று சதா சர்வகாலமும் ஜபித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி சிரஞ்சீவியாக இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னு சொன்னா அந்த ராமநாமத்தினுடைய மகத்துவம் அத்தனை அப்படிங்கிறதுக்காக பதிய வைக்கிறோம். ஆக அந்த ராமநாமத்தினை தான் தொடர்ந்து ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நான் எனக்கு மோட்ச பிராப்தியை கூட எனக்கு தேவையில்லை, அந்த மோட்சத்தை விட எனக்கு உயர்ந்தது என்பது இந்த ராமநாமத்தினை ஜபித்துக் கொண்டே இருப்பதுதான். இந்த உலகம் உள்ள அளவிற்கும் என்னுடைய அந்த ராமநாம ஜபமானது தொடர்ந்து கொண்டே இருக்கும்.